பாயின்னு நினச்சி தன்னோட குறைய தன்னோட அக்கா வந்துட்டு இப்படி இறந்துட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாரு சவுந்தரபாண்டி. அதை கேட்டு பாய் வேஷத்தில் இருக்கிற நம்ம சண்முகம் வந்துட்டு வேறு ஏதாவது நடந்திருக்கா அவங்க வீட்டிலன்னு கேட்க, அப்போ வேணும்னே வந்துட்டு சிவபாலன் குழந்தை ஒன்று பிறந்திருக்குது, அது எங்கள் அத்தை மாதிரி இருக்குன்னு குட்டி சூடாமணின்னு நாங்கள் கூப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை தான் இதுக்கான தீர்வு, அந்த பேரோடு இருக்கிறனால அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டினுவாங்க. அந்த ஒரு நல்ல சக்தி வந்தால் தான் கெட்ட சக்தி வீட்டை விட்டு போகும், அதனால நீங்கள் அந்த குழந்தைய முதல்ல வீட்டுக்கு கூட்டினுவாங்க, வீட்டில் தான் இருக்கணும் அந்த குழந்தை, அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த இது சரியாக போகும், இல்லைன்னா ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு எங்கள் சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காரு. முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு சனியை வந்துட்டு பேசுகிறாரு. ஐயா கூட்டிகிட்டு வரலாம், பாண்டியம்மா கூட இருக்கிறதுக்கு அப்படிலும் நம்ம கூட்டிகிட்டு வரலாம், இல்லைன்னா நான் வந்துட்டு நானும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சனியும் ஒரு பக்கம், சிவபாலனும் நானும் அத்தா வீட்டுக்கு போயிடுவேன்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி போய் பேசலான்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. பார்த்தா அங்கே அவங்க பொண்டாட்டி அவங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. பாக்கியும் குழந்தைய கொஞ்சிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. என்னங்க இந்த பக்கம்னு சொல்லி கேட்க, நான் நம்ம பேத்தி வீட்டுக்கு கூட்டின்னு போகலான்னு தான் வந்தேன், அப்படியே நம்ம மருமகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகணுன்னே எல்லோரும் ஷாக்காகி போகிறாங்க. நிஜமானு கேட்க, ஆமாம் என் மருமக தான், நான் வந்து கூப்பிட்டா தான் வருவேன்னு சொன்னாலுமே போய் ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து வச்சுக்கிட்டு வா போகலாம், என் பேத்தியை நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு ட்ரெஸ்ஸு கூட வேணாம் நான் வாங்கி தரேன் இந்த மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா மொத்த பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறேன்னு பரணி வந்து சண்முகத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. பரணி ஒரே சந்தோஷத்தில் இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அதை வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவர் கூட நான் அனுப்ப மாட்டேன், இவர் மட்டும் வந்துக்கிறாரு, முத்துப்பாண்டியும் வரணுன்ற மாதிரி ஒரே ரவுஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்துட்டு இப்போ என்ன முத்துப்பாண்டியும் வரணும் அவ்வளோதானே, முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்ற மாதிரி முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை மேலே தாளத்தோடு கூட்டிகிட்டு போனோம், இது வாரிசாச்சு உங்கள் வீட்டு வாரிசு அப்படின்னு சண்முகம் சொல்ல, அப்புறம் அதுக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லிடுறாரு. அப்படி இங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. இங்கே எஸ்க்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.